நல்லா பாஸ் பண்ணணும் நோக்கத்துக்காக மதுரையிலேருந்து வந்துருக்குறாங்க. டெக்ஸ்டைல் அகாடமியில் ராம் சார் வந்துருக்காங்க. அவங்கள சேர்ந்து மேடம் சுஷ்மிதா மேடம் அவங்க ரீல்ஸ் போட்டு அதை பார்த்தா வந்துருக்கீங்க தானே. அதை தாண்டி அவங்க செயல்பாடும் சொல்கிறார் அதுதானே. அவங்க நல்லா சிறப்பாக செய்ய. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளாஸ் சூப்பராக எடுக்கிறாங்க. நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு கவர்மெண்ட்டு இங்கே என்ன இடம் வந்து அன்பு இல்லம். எங்களுக்கு நிறைய இருக்கிறது அன்பு மட்டும்தான். அந்த அன்பை தான் பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா. இந்த அன்பு இல்லத்தில் வந்து இங்கே வர்றவங்க எல்லாருமே அன்பை கொண்டு வரணும், அன்பை எடுத்துக்கோங்க. சிம்பிள். நீ வீட்டுக்கு போனப்பறம் கொடுக்கணும். சரிங்களா. அதை வந்து மேடம் வந்து நேற்றே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நேற்று மாம்பழம் சேலம் எதுக்கு ஃபேமஸ்? மாம்பழம் தான் ஃபேமஸ். அங்கே மாம்பழ கடைக்கு போயிட்டு அவர் ராம் சார் வந்து ஒரு 2 பேர் போயிட்டு கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. எத்தனை பசங்க இருக்கிறாங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்கம்மா அப்படின்னு. வரும்பொழுது ஒரு 4-3 மாம்பழத்தில் வராங்க. இந்தாங்க 2-3 மாம்பழம் பசங்களுக்கு. நல்ல விஷயம் தானே. பாராட்டு. அதனால் நம்ம இங்கே செய்கிறது வந்து பிஸ்னஸ் கிடையாது, வியாபாரம் கிடையாது. வியாபாரம் நோக்கத்தில் நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணக்கூடிய நபர்களை உருவாக்கும். நீங்கள் எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு எல்லாரும் 50 பேரும் தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒரு டெஸ்ட் கொடுத்து ஒரு சேர் கொடுத்து கலெக்டர் ஒரு ஆஃபீஸில் ஒரு வத்தியாமோ ஒரு விஓவோ யாரோ உட்காந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. அது நடக்கும். நம்பினீங்கன்னா நடக்கும். யாரை நம்பணும்? உங்களை நம்பணும், இந்த சிஸ்டத்தை நம்பணும். இட் வில் ஹேப்பன். இன்றைக்கெலாம் இன்றைக்கே நடக்கும். அதனால் வந்திருக்கோம் நம்ம. அதனால் நம்மகிட்ட இருக்கிற விஷயம் வந்து அட்டென்ஷன் எக்கானமி. நம்முடைய கவனத்தை எடுக்கிறதுக்கு தான் நிறைய இருக்குது. மொபைல் இருக்குதுங்களா, இதனுடைய வேலையை வந்து நம்ம அட்டென்ஷனையும் டயத்தையும் எடுக்கிறது தான். உங்கள் டயத்தையும் அட்டென்ஷன் இங்கே அதை மூடி வச்சு கொடுத்தீங்க வச்சுங்களேன், இது இருக்கும் பெஸ்ட். அதனால் இது ஒரு நல்ல ஒரு உயரிய நோக்கத்தோட ஒரு சுத்தமான நோக்கம். அன்பே சிவன் அன்பே கடவுள். சரிங்களா. அதை மையப்படுத்தி நம்ம உருவாக்கிட்டோம் ஒரு பேக்கேஜை. இங்கே வர்றவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்களாக இருக்கணும், குழந்தை நேயம் உள்ளவங்களாக இருக்கணும். சரிங்களா. அந்த ஒரு உயரிய நோக்கம் அதான் எங்களுடைய சுயநலம். என்னுடைய சுயநலமே அதுதான். இங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கணும், மனுஷங்களாக இருக்கணும், வந்து போகிறவங்க. இங்கே கிடைக்கிற பயனை வந்து நீங்களும் கொடுக்கணும். நத்திங் இஸ் ஃப்ரீ இன் த வேர்ல்ட். எவ்ரிதிங் இஸ் வேல்யூ. என் டைம் இஸ் வேல்யூ. உங்கள் டைம் வேல்யூ. இவ்வளோ பேர் டைம் கொடுக்கணும்னா ஒரு உயரிய நோக்கத்துக்காக, மதத்துக்கும் மனுஷ இனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ம செஞ்சுக்கணும். ஆனால் அந்த லைனில் நம்ம கனெக்ட் ஆகணும், எனர்ஜி ஆகும். சரிங்களா. அந்த வகையில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நண்பரோடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி புதுசாக வந்தவங்க அவங்களுடைய பேர் நம்பர்லாம் நான் ஒரு சாட் அனுப்புகிறேன். எல்லாருமே பதிவு பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பை பதிவு பண்ணுவோம். இது தொடர்ச்சியாக எனக்கு முடிவு கிடையாது, தொடர்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்வுக்கு இது முக்கிய காரணம். சரிங்களா. இதுவரை நான் 2 வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்து டெக்ஸ்டைல் அகாடமியோடு அவங்க சேர்ந்து இதை ஒரு தரமாக கொண்டு போகணும், யாரும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு போய் சேரணும் என்ற உயர் நோக்கத்தில் வழிகாட்டி நிறுவனம் எங்களுக்கு இருக்குது. 1,000 நிறுவனம். எங்களுடைய வேலையை வந்து இளைஞருடைய அவங்களுடைய மகிழ்ச்சியில் வணங்குற கடவுளை பார்க்கணும், இளையோர் சிரிப்பில் இறைவனை பார்க்கணும், வணங்குற கடவுளை பார்க்கணும். உங்களுடைய மகிழ்ச்சியில் கடவுளை பார்க்கணும், இங்கே இருக்க குழந்தைங்களுடைய மகிழ்ச்சியில் கடவுளை பார்க்கணும். தான் எங்களுடைய ஆன்மீகம், அதான் என்னுடைய மதமே. அதான் மனிதன் தான் மதம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வழிகாட்டி நிறுவனம் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது ஃபாதர் டேனியல். சரிங்களா. அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அவரை கடவுளுக்கு அன்போடு வரவேற்போம். அவர் சொல்லி இந்த மீண்டும் உயிர் கொடுத்து இதை ஊக்கப்படுத்த அன்போடு கேட்கிறோம்.